கல்வி வளர்ச்சி அதிக பங்கு வகிப்பது பெற்றோர்களே ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பட்டிமன்றத்தை நடத்த போகிறோம். பெற்றோர்களே என்ற தலைப்பில் வாரிட வந்துள்ளோர் மோனிஷா, யுவன் ஸ்ரீ, மோகித்ரா. ஆசிரியர்களே என்ற தலைப்பில் வாரிட வந்துள்ளோர் காவ்யா ஸ்ரீ, சுலோச்சனா, காயத்ரி. மாணவர்களின் கல்வி வளர்ச்சி அதிக பங்கு வகிப்பது பெற்றோர்களே ஆசிரியர்களே என்ற தலைப்பில் வாதாட வந்திருக்கும் பேச்சாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது என்ன? நம் அறியாமையை நீக்கக்கூடியது, வாழ்வில் பல அனுபவங்களை கற்றுத்தரக்கூடியது ஆகும். கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புதான். ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது 7 பிறவைகளிலும் பயன் தர வல்லது என தேவப்புலவர் திருவள்ளுவரே கூறியிருக்கிறார். இவ்வாறு பெருமை சிறப்பு பெற்ற கல்வியை நாம் சிறு வயது முதலே கற்றுக்கொள்கிறோம். வீட்டில் நம் பெற்றோர்களும் பள்ளியில் ஆசிரியர்களும் கற்றுத் தருகின்றனர். இருந்தாலும் மாணவர்களின் கல்வி கற்கும் ஆர்வத்தை தூண்டுவதிலும் அவர்களை உயர்நிலை அடைய செய்வதிலும் பெற்றோர்களின் பங்கு அதிகமா அல்லது ஆசிரியர்களின் பங்கு அதிகமா என்பதை பற்றியே இங்கு தங்கள் கருத்துக்களை கூற வந்துள்ளனர். அவர்கள் என்னதான் கூறுகிறார்கள் என்று பார்க்கலாம். முதலில் பெற்றோர்களே இந்த தலைப்பில் பேச மோனிஷா அவர்களை அழைக்கிறேன். பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கும் என்னை போல் வாதிட வந்துள்ள சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, கல்வி என்பது பள்ளியிலோ கல்லூரியிலோ மற்றும் கற்றுக்கொள்வது அன்று. பிறந்தது முதலே இல்லை தாயின் கருவில் உருவானது முதலே நாம் பள்ளியிலோ கல்லூரியிலோ சேர்ந்து விடுகிறோமா? இல்லையே. ஒரு சில வருடங்கள் தாய், தந்தை, வீடு, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி என்று இருக்கிறோம். இவை தவிர நாம் பள்ளியிலே சேர்ந்தாலும் நமக்கு ஹோம்வொர்க்கில் உதவி செய்வார்கள் பெற்றோர்கள் தான். சில வருடங்கள் தாத்தா பாட்டி கதைப்பாட்டு என்றும் கற்றுத் தருகிறார்கள். ஐயா, எந்த பள்ளியில முதல்ல சேர்ந்தாலும் அவங்க கேட்கிறது என்ன? அப்பா அம்மா படிச்சிருக்காங்களா? ஆசிரியர்கள் தான் கல்வி கற்றுத் தரார்கள் என்றால் பெற்றோர்கள் படிச்சிருக்க அவசியமே இல்லையே. நடுவர் அவர்களே, பெற்றோர்களுக்கு தான் மாணவர்களோட கல்வி வளர்ச்சியில அதிக பங்கு என்பதை உங்க பெற்றோர்கள் எப்படியெல்லாம் கற்றுத்தர உதவி செய்தாங்க நினைச்சு பாருங்க. நீங்க தீர்ப்பு சொல்லும் போது உங்க பெற்றோர மனசுல நினைச்சிருங்க. மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா உங்க பெற்றோரோட சாபமே உங்களை பேச விடாம செய்யும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. ஆமா, மோனிஷா அருமையாக பேசினார். என்னுடைய பெற்றோர்கள் என்னை படிக்க வைக்கப்பட்ட கஷ்டங்களை என் நினைவுக்கு கொண்டு வந்து விட்டார். பெற்றோர்கள் நினைத்தால்தான் பிள்ளைகள் படிக்க முடியும் என்பதை உணர்த்தி விட்டார். சரி, அடுத்ததாக ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேச காவ்யாஸ்ரீ அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அம்மா, எங்க வீட்டுல அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை 5 பேர். வறுமையானது எங்க வீட்டுல. குடும்பம் நடத்தின காலம். அப்பா அம்மா எங்களை மரம் வெட்டி காப்பாத்தினாங்க. அப்ப பள்ளியில சேர்க்க வேலைக்கிட்டு அழைச்சிக்கிட்டு அப்பா அம்மா எங்களை பள்ளியில சேர்க்க அழைச்சிக்கிட்டு வேலைக்கு அழைச்சிக்கிட்டாங்க. ஜாலியா விளையாடுறோம் அப்படின்னு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் எங்க இடத்துக்கு வேலை செய்யற இடத்துக்கு எங்க ஊரில் உள்ள ஆசிரியர்கள் வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட பேசி வாதாடி சண்டை போட்டு எங்க 3 பேரையும் வயசுக்கு ஏற்ற வகுப்புல சேர்த்து தேவையான பொருள்களை வாங்கி தந்தாங்க. அதனால நம்ம ஜாலியா இருந்தோமே. இப்ப இங்க வந்து எழுத படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படுவதை ஆசிரியர்கள் பார்த்து கல்வி முக்கியத்துவம் அது எல்லாம் எடுத்து சொன்னாங்க. இன்றைக்கு நாங்க நல்ல நிலையில் இருக்கிறோம். ஆசிரியர்கள் தான் என் பிள்ளையும் என்றைக்கும் மறக்க மாட்டோம். எனவே கல்வி வளர்ச்சியின் அதிக பங்கு வகிப்பது ஆசிரியர்களே என ஆணித்தரமாய் கூறி அமர்கிறேன். நன்றி. அம்மா, வாழ்க்கையில பல அனுபவம் இருக்கும் தான் சொல்லுவாங்க. இவரோட வாழ்க்கையே ஒரு அனுபவ படம் தான். ஆசிரியர்களே அவர்களை கொண்டு போய் பள்ளியில சேர்க்கலன்னா இவர்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகி இருக்கும். ஆசிரியர்களின் பங்காற்று மகத்தானது என்பதை சிறப்பாக கூறிவிட்டார். அடுத்ததாக பெற்றோர்களே இந்த தலைப்பில் பேச யுவன் ஸ்ரீ அவர்களை அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். அம்மா, மாணவனின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிவது ஆசிரியர்கள் தான் என்று எதிரணியினர் கூறுவது நியாயமா? ஒரு மாணவனை பள்ளியில் சேர்ப்பதற்கு தேவையானவற்றை வாங்கி தருவது, உடுக்க, உடை, இருக்க இடம்
போன்றவற்றை செய்து தருவது பெற்றோர்கள் தானே. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். மாணவன் தேர்தலில் அதிக மார்க் வாங்கலன்னா உடனே ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க? உன்னுடைய பெற்றோரை அழைத்து கொண்டு வா என்று தானே. அவங்க வந்த உடனே உன்னுடைய பையன் சரியா படிக்கல, மார்க்கும் வாங்கல அப்படின்னு போட்டு கொடுக்கறாங்க. எங்க பெற்றோர்கள் வந்துதான் எதாவது செய்யணும்னா இவங்களே ஏதாவது பண்ண வேண்டியது தானே. இதுல இருந்தே தெரியுதா இல்லையா பெற்றோர்களின் பங்குதான் அதிகம் என்று. அம்மா நடுவர் அவர்களே, பள்ளியில் ஃபீஸ் கட்டது, டியூஷன் சேர்க்கிறது, பஸ் ஃபீஸ், நோட், புக், பேனா, பென்சில் இவையெல்லாம் ஃபீஸ் கட்டுகிறோம். ஃபீஸ் கட்டாத பையனை வெளியே நிக்க வச்சு பெற்றோர்கள் வந்து ஃபீஸ் கட்டினதா உள்ளே சேர்க்கிறாங்க. இப்படி பெற்றோர்களின் தேவை மாணவர்களின் கல்வியில் அதிகமாக இருக்கும் போது அம்மா நடுவர் அவர்களே, நீங்கள் யோசித்து தீர்ப்பு கூறுமாறு பணியுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எங்க அப்பா எனக்கு ஃபீஸ் கட்ட யார்கிட்டலாம் கேட்டு கடை வாங்கி நிலத்தை வித்து வீட்டை வித்து அப்படியும் பதில நாம அவரோட நகைகளை வித்து கட்டினாரு. அதையெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டாரு. அருமை அருமை, தன்னோட கருத்தை அருமையா கூறி அசத்திட்டாரு. அடுத்ததாக ஆசிரியர்களே அந்த கல்வி பேச சுலோச்சனா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். அம்மா, நான் சின்ன வயசுல ரொம்ப சுட்டி பொண்ணாதான் இருப்பேன். எங்க அம்மா அப்பா எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. அதனால நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியாம வளர்ந்தேன். ஆனா பள்ளிக்கூடம் சேர்ந்த பிறகு கல்வி மட்டும் இல்லாமல் பண்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, யோகா, விளையாட்டு என்று அனைத்தையும் கற்றுக்கொண்டேன். ஆசிரியர் என்பவர் வழிகாட்டிதானே, நான் தான் அவர் வழியில் நடந்து செல்ல வேண்டும். அம்மா, மேலும் ஒரு கருத்தினை கூறுகிறேன். பெற்றோர்கள் நமக்கு செய்கிறார்கள் என்றால் அது பந்தம், பாசம், உறவு என்று அவர்களின் கடமைகளை தானே செய்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் அப்படியா? எங்கோ ஒரு இடத்தில் பிறந்து வளர்ந்து எங்கோ ஒரு இடத்திற்கு பணிக்கு வந்து அங்கு பயிலும் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்களோ இல்லையோ, அங்கு ஈழும் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள். பேனா, பென்சில் இல்லையா, இதோ நான் வாங்கி தருகிறேன், எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா கிட்ட ஒரு பேனா வாங்கி தர சொன்னா அழுது அடம்பிடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்தாதான் வாங்கி தருவாங்க. ஆனால் ஆசிரியர் அப்படியா? இந்த ராசா எழுது அப்படின்னு தருவாங்க. காலங்களை கவிதைகளாக்கி கவிதைகளை இன்பமுடன் தருவது இவை ஆசிரியர்களால் மட்டுமே முடியும் என்று நடுவருக்கு ஞாபகம் படுத்தி அமர்கிறேன். நன்றி. அப்பப்பா, எனக்கு முதல் வகுப்பு எடுத்த உதயகுமார் சாரியே நான் இன்னும் மறக்கல. மற்றவங்களை எப்படி மறப்பேன்? என்னையும் எழுத்து கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை மறப்பவர்கள் மக்கள் இல்லை, மாக்களாகி விடுவார்கள். ஆகையால் நான் மக்கள் வகையில் இருக்கிறேன், என்றும் மாக்களாக மாட்டேன். அடுத்ததாக பெற்றோர்களே அந்த தலைப்பை பேச மோகித்ரா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு பழமொழி நினைவை கூறுகிறேன். அதை முதலிடம் யாருக்கு என்று பாருங்களேன். மாதா, பிதா, குரு, தெய்வம். இதில் மாதா பிதாக்களுக்கு தானே முதலிடம். தம் பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும், நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று எத்தனையோ தியாகங்கள் செய்கின்றனர், ஊக்கமைத்து உற்சாகப்படுத்துகின்றனர். ஈட்ட பொழுதின் பெருதுவருக்கு தன் மகனை சார்ந்தவன் என கேட்டத்தான் என்ற வல்லுவன் வாக்குப்படி மாணவன் பெரும் சிறு சிறு வெற்றியையும் பெருதனை எண்ணி பாராட்டுகின்றனர். வெற்றி பெற்றால் பாராட்டும், தோல்வி அடைந்தால் மகனே தோல்வியே வெற்றியின் முதல் படி. எனவே அடுத்த முறை கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என்று ஊக்கமளித்து உற்சாகப்படுத்துகின்றனர். நம் பிள்ளைகள் கலெக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், மருத்துவராக வேண்டும், ஆசிரியராக வேண்டும் என்று எத்தனையோ கனவு கண்டு கனவை நனவாக பாடுபடுகின்றனர். நாங்கள் தான் படிக்கவில்லை, எங்கள் பிள்ளைகளால் நன்றாக படிக்கட்டும், நல்ல நிலைக்கு வரட்டும் என்று எத்தனையோ தியாகங்கள் செய்கின்றனர். பெற்றோர்களின் தியாகமே மாணவர்களின் முன்னேற்றம். எனவே மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் அதிக பங்கு வகிப்பது பெற்றோர்களே 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 என்று கூறி அமர்கிறேன். நன்றி. அடடா, பெற்றோர்கள் படும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம் கண்முன்ன நிழலாட வச்சிட்டாரே. நம்ம பெற்றோர்கள் என்னென்ன தியாகங்களை செய்தனர் என்று நினைச்சு பார்க்க வச்சிட்டீங்க. சரி சரி, அடுத்ததாக ஆசிரியர்கள் கல்வி பேச காயத்ரி அவர்களை அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். அம்மா, பெற்றோர்கள் கடந்த
கல்வி உயர உழைக்கிறாங்க, தியாகம் பண்றாங்க அப்படின்னு சகோதரிகள் பேசினாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க எந்த தப்பு செய்தாலும் இரு இரு உன்னை ஆசிரியரிடம் சொல்கிறேன் அப்படின்னு என்றுதானே பயமுறுத்துறாங்க. அப்பா, பெற்றோர்களா மாணவர்களை திருத்த முடியல, அப்புறம் எப்படி அவங்க கல்வி வளர்ச்சிக்கு துணை செய்வாங்க கண்ணுன்னு சொல்லுகிறாங்க. இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம இந்திய நாட்டுல குடியரசுத் தலைவராக இருந்து நம்ம விட்டு பிறந்த திரு அப்துல் கலாம் அவர் இறந்த போது அவர் இறுதி சடங்கு பெற்றெடுத்த பிள்ளைங்களா இல்லையே திருமணமாகாதா அவருக்காக அழுத மாணவர்களை நாம் எண்ணிக்கையால் கூற முடியுமா? இது ஓர் ஆசிரியரின் சாதனை அல்லவா? அவருக்காக சொந்த பந்தங்கள் இல்லையே கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியரின் கடமை நிறைவாக இன்னும் பாடுபட்டு படித்துக் கொண்டிருப்பவர்கள் மாணவர்களானே என்று கூறி மாணவர்களின் சிந்தனையை தூண்டி எனவே நடுவர் அவர்களின் சிறப்பியவர் அல்லவா என்று கூறி மாணவர்கள் கல்வி வளர்ச்சியில் அதிக பங்கு வகிப்பதே ஆசிரியர்களே 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 என கூறி அமர்கிறேன். நன்றி. அருமை அருமை எடுத்துக்காட்டு எல்லாம் அருமையா கூறி அசத்திட்டாங்க. மறைக்க முடியுமா? கனவு காணுங்கள் என்று நம்மை சிந்திக்க வைத்த சிறப்பான ஆசிரியர் அல்லவா அவர். அவரின் கடைசி மூச்சும் மாணவர்கள் இதை உரையாற்றும் போது பிரிவு என்ன ஒரு தியாகம்! நம்மை வியக்க வைத்த வியத்தகு மேதை அவர். இப்போ இரு அணிலும் தங்கள் கருத்துக்களை கூறினார்கள். தீர்ப்பு கூற வேண்டிய நேரம். ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு அப்பா தன்னோட பையனை தோல் மேல உட்கார வச்சுக்கிட்டு போறாரு. பக்கத்துல ஒரு ஆப்பிள் பழக்கூடிய தலைமையில வச்சுக்கிட்டு ஒருத்தர் போறாரு. பையன் அவருக்கு தெரியாம 2 ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கினான். வீட்டுக்கு வந்தோடனே தன்னோட பெற்றோர்கள் கிட்ட காமிச்சான். பெற்றோர்களும் அவனோட சாமர்த்தியத்தை பாராட்டி புகழ்ந்தாங்க. இப்படி சின்னதா ஆரம்பிச்ச திருட்டு பெரிய அளவுல செஞ்சு காவலர்கள் பிடிச்சு கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போறாங்க. அப்ப பெத்தவங்க அவங்கள பார்த்து அழறாங்க. ஆனா பையன் என்ன சொன்னா தெரியுமா? நான் சின்னதா திருட்டு செய்யும் போதே என்னை திருத்தி இருக்கலாம்ல, நான் என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவனும் அழுதான். இது யாரோட தப்புங்க? பெற்றோர்கள் தப்பு தானே. ஆசிரியர்கள் மாணவர்கள் தப்பு செய்தா அவங்களை திருத்தி நல்வழிப்படுத்துவாங்க. இதுதான் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஒரு வண்டி ஓடணும் அப்படின்னா 2 சக்கரம் தேவை. மாணவர்களின் கல்வி வளர்ச்சி என்ற வண்டிக்கு பெற்றோர்கள் ஒரு சக்கரம், ஆசிரியர்கள் ஒரு சக்கரம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் அறிய முடியும். மாணவர்களை தாக்கக்கூடிய சுவர்களாகிய பெற்றோர்கள் இருந்தால்தான் சித்திரம் என்னும் கல்வியை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க முடியும். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தேவையான எழுது பொருள்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடை போன்றவற்றை வாங்கி தருவது பெற்றோர்களின் கடமையாகும். மாணவர்களை கல்வியில் சிறந்து விளங்க செய்வது, ஒழுக்கம், கட்டுப்பாடு, தனித்திறமை வெளிக்கொணர்வது ஆகியவை ஆசிரியர்களின் கடமையாகும். ஒரு மாணவனின் முதல் அதாவது ஆசிரியர் யார் தெரியுமா? பெற்றோர்கள் தான். ஒரு மாணவனின் 2வது பெற்றோர் யார் தெரியுமா? ஆசிரியர்கள் தான். ஒரு கூறி எழுத்தால் தானே தேர்வு எழுத முடியும். அது போல மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து பாடுபட்டால் தானே மாணவர்களின் கல்வி வளர்ச்சியும் வளர முடியும். மாணவனின் கல்வி வளர்ச்சியில் அதிக பங்கு வகிப்பது பெற்றோர்களே என்றும் கூற முடியாது. மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் அதிக பங்கு வகிப்பது ஆசிரியர்களே என்றும் கூற முடியாது. எனவே மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் அதிக பங்கு வகிப்பது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் என்று தீர்ப்பளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடச்சே, நடா இது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இப்பெல்லாம் பேஷண்டே வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? பிரியா நர்சிங்க வாங்க. வர நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்டே வர மாட்டேங்கிறாங்க. அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. அடச்சே, ஏன் தான் காலேஜ் முடிச்சோன்னா இருக்கு வேலைக்கு போன்னு தான் சொல்றாங்க. ஆனா அப்பெல்லாம் வேலைக்கு போவாங்க, இப்பெல்லாம் வேலைக்கு போக கூடாது. யாராச்சும் ஏமாத்தி தான் சம்பாதிக்கணும். எனது நாங்கள் மருந்து கொடுத்து உங்கள் உடல்நிலை சரியாகிவிட்டால் நீங்கள் எங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்க வேண்டும். அதை சரியாகாமல் விட்டால் நாங்கள் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம். ஜாலி மாட்டிக்கு 4 ஒருத்தர் இதை காப்பாத்தன கத்துற.
மே கமிங் டாக்டர். வாங்கம்மா உக்காளுங்க. உடம்புக்கு என்ன ஆச்சு? டாக்டர் எனக்கு நாக்குல சுவையே தெரியல டாக்டர். நாக்குல சுவையே தெரியலையா? பிரியாணி சிங்க வாங்க. பிரியாணி சிங்க வாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு நாக்குல சுவையே தெரியலையா, அதனால 10ஆம் நம்பர் டப்பால ஒரு மருந்து டப்பா இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்க. ஆத்தாரங்க. சுவை தெரிஞ்சிடுச்சா? உடம்பு சரியாயிடுச்சுமா. ஃபீஸ் 500 ரூபாய் கொடுமா. அச்சோ வந்தானே காசு போச்சு. வந்தோடனே தான் காசு போச்சு. சரி நாளைக்கு வந்து ஏமாத்திடலாம் டாக்டர். அடைச்சா நேத்து தான் ஏமாந்தோம், இன்னைக்காச்சும் ஏமாற போனோம். கமிங் டாக்டர். உக்காலுங்கம்மா. என்னாச்சு உடம்புக்கு? டாக்டர் எனக்கு ஞாபக சக்தியே தெரியல டாக்டர். என்னது ஞாபக சக்தி இல்லையா? அதுக்கு என்கிட்ட அற்புதமான மருந்து இருக்குமா. பிரியாணி நர்சிங்க வாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு ஞாபக சக்தியே இல்லையா, அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. 10ஆம் நம்பர் டப்பால ஒரு டப்பா இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. டாக்டர் இது போன வாட்டி நான் சொல்லதானே டாக்டர் கொடுத்தீங்க. ஞாபகம் வந்துடுச்சா? உடம்பு சரியாயிடுச்சுமா. ஃபீஸ் 500 ரூபாய் கொடுமா. அடைச்சா இப்பயும் போச்சே. இப்பதான் ஏமாந்தோம். சரி நாளைக்கு வந்து ஏமாறாம இருக்கணும். அடைச்சா நேத்து தான் ஏமாந்தோம், இன்னைக்காச்சும் ஏமாறாம போனோம். கமிங் டாக்டர். உடம்புக்கு என்னமா ஆச்சு? டாக்டர் எனக்கு ஒரு வாரமா பல்வலி டாக்டர். என்னது பல்வலியா? காட்டுங்க. என்னமா ப்ளூ கலரா இருக்கு? டாக்டர் மார்க்ஸ் நான் போடலையே. நான் போட்டிருக்கேன் டாக்டர். கண்ணாடி போட்டு பாருங்க டாக்டர். காட்டுங்க. என்னம்மா இது? கடக்கா பல்லு கண்டம் எடுக்குன்னு இருக்கு. முன் பல்லு முன்னாடி வந்துட்டு இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் வாயில இருந்து என்ன கட்ட வாசனை அடிக்குது? டாக்டர் ஒரு வாரமா பல்வலினா பல்லே வளர்க்கல. அப்புறம் எப்படிமா பல்வலி போகும்? சரி நான் எழுதி தரேன், அந்த டென்டல் கிட்ட போங்க. மென்டலா? உங்களை நம்பி வந்தால் மென்டல் கிட்ட போக சொல்றீங்க? அச்சோ மென்டல் இல்லம்மா, டென்டல்மா. அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? அவங்க தாம்மா பல்வலிக்கலாம் டாக்டரு. சரி நான் போறேன். அடைச்ச அவங்கள ஏமாத்தலான்னு பார்த்தா நம்மளே ஏமாந்துட்டோமே. நீங்களும் அது மாதிரி யாராச்சும் ஏமாத்தி சம்பாதிக்கணும் நினைக்காதீங்க. ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு நினைச்சா நம்ம தான் ஏமாந்துடும். நேரம் ஆச்சுடி, நீ வேற 2வது குழுடி. சட்டுன்னு போடி, இல்லைன்னா அந்த விஜய் ஆப்ஷனை போட்டுருவாடி. சரி அத்தா சீக்கிரமா போறேன்.
கொஞ்சம் வயல பார்த்துட்டு போடி. சரி அத்தா. அது தெரியாதா? ஏரி வேலைக்கு தான் போறேன். போட்டு பாத்துருவோமா? என்னத்த சண்டையத்தா? என்ன வச்சோம்மா போறகிட்ட சண்டை கேக்குறா. தாய போல பிள்ளை, நூல போல சேலை. தாய சண்டைக்கு பார்த்தா பிள்ளைய வீட்டிலியா பாக்கடா? தொட்டு பாருங்க சுடியாடு மட்டுமா? வழியில போற நாய மடியில விட்ட கதையால இருக்கு.
சொல்லு